ஹாய் நண்பா, நண்பீஸ். இந்த பதிவில என்ன பார்க்கலான்னா, லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பென்ஷனருக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரெல்லாம் பென்ஷன் வாங்குறாங்களோ, மத்திய அரசு ஒரு முக்கியமான அப்டேட் குடுத்துருக்காங்க. இங்க கன்டினியூஸா பென்ஷன் பெறணும்னா, கண்டிப்பா அந்த வாழ்நாள் சான்றிதழ் முக்கியங்க. அத நவம்பர் மாசத்துக்குள்ள சமர்ப்பிக்க சொல்லி மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள்லாம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் மாசத்துக்குள்ள உங்களுடைய வருடாந்திர வாழ்க்கை சான்றிதழ் தாக்கல் செய்ய அரசாங்கம் அனுமதி குடுத்திருக்காங்க. அதுக்குள்ள சப்மிட் பண்ணிருங்க. அடுத்த விஷயம் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பள்ளிகள்ல போதிய ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும். அங்க ஆசிரியர்கள் பற்றாக்குறை அதிகமா இருக்கிறதுனால, ஸ்டூடண்ட்ஸ் உடைய விகிதாசார அடிப்படையில போதிய ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கூல்ல மட்டுமா ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு. எல்லா ஸ்கூல்லயும் தான் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் சம்பளம் குடுக்க முடியாம டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லா ஸ்கூல்லயும் ஸ்டூடண்ட்ஸோட விகிதாசார அடிப்படையில கரெக்ட்டான டீச்சர்ஸ அப்பாயிண்ட் பண்ணணும். ப்ராப்பரான எண்ணிக்கையில அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனா டெம்பரரி டீச்சர்ஸ் தான் நெறைய ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உயர்நீதிமன்றம் எல்லா ஸ்கூலுக்கும் இந்த உத்தரவு போட்டா நல்லாருக்கும். அடுத்த விஷயம் இந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு பார்த்தீங்களா? அவரு முக்கியமான ஒரு அப்டேட் குடுத்திருக்காரு. டீச்சர்ஸோட எல்லா கோரிக்கைகளும் சீக்கிரமாவே நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் யூசுவலா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரீசென்ட்டா குடுத்த பிரஸ் மீட்லயும் தான் சொல்லியிருக்காரு. அரசாங்கத்தோடைய பல்வேறு திட்டங்கள்னால கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருதாம். ஸோ டீச்சர்ஸ் கோரிக்கை எல்லாமே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று விரைவில் நிறைவேற்றப்படும் சொல்றாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கூலுக்கு நியர்பை போதைப் பொருட்கள்லாம் விற்பனை செய்வது கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதாம். அவை முற்றிலுமா தடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கவர்ன்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் தேர்தல் முறையில தலைமை பண்பை வளர்கின்ற விதமா மாதிரி சட்டமன்றம், மாதிரி நாடாளுமன்றம் இது மாரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயம் உங்க ரேஷன் கார்ட்ல உங்க குழந்தைய பேரு மட்டும் சேர்த்துட்டு ஆதார் நம்பர் லிங்க் பண்ணாம விட்டீங்கன்னா, உங்க குழந்தையோட பெயர் நீக்கம் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கான உத்தரவுகள்லாம் எஸ்எம்எஸ் மூலமா டிஎன்பிடிஎஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ உங்க குழந்தை பெயர் ஆதார்ல இருக்கு. ஆனா ஆதார் நம்பர் லிங்க் பண்ணலன்னா, மறக்காம டிஎன்பிடிஎஸ் ஆஃபீஸ்ல போயிட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மூலமா நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்தா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.